ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆட்டோமொபைல் செக்டார்ல நம்ம மேஜரா வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அ அதுக்கப்புறம் அதில இருக்கக்கூடிய குட்டி, குட்டி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா, அதெல்லாம் ரிஸ்க் கூடங்கிறதுனால நம்ம பார்க்கல. நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தாப்புல ஆட்டோமொபைல்ல மெட்டா செக்மென்ட்னா ஆன்சிலரி யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ். அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டயர் இருக்கு, ஃபோர்ஜிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரீஸ் இருக்கு. இந்த மாதிரி நெறைய கம்பெனி சீட் கவர் இந்த மாரிலாம் நெறைய போடக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டயர் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேட்டரீஸ் பார்ப்போம். இந்த 2த்தையும் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லலாம் கொஞ்சம் ரிஸ்க் கூட இருக்கும். அதனால நான் அத மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிருவேன். நீங்க உங்களுக்கு பிரியமா இருக்கிறவங்க நீங்க அத நம்ம மெத்தட்ல அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கங்க. நம்ம இதுல நம்ம பார்க்கக்கூடியது டயர் கம்பெனி, பேட்டரி கம்பெனி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் பார்க்கணும். ஏன்னா, அதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ, ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் பார்க்கணும். இதுல சாஃப்ட்வேர் இருக்கும். இது இப்ப இன்னைக்கு எல்லாமே ஏஐல வர்றதுனால சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கான சாஃப்ட்வேர் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு தெரியும். பாக்கி எல்லாம் எதெல்லாம் பண்றாங்கங்கிறத பார்த்துட்டு, அதுல என்னென்ன கம்பெனிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஐடிக்குள்ள போயிரும். இருந்தாலும் நம்ம அத இங்க கொண்டாந்துருவோம். இந்த வகையில லார்ஜ் கேப் ஃபண்ட் டயர் கம்பெனில நமக்கு எதுவும் கிடைக்கலங்க. இப்ப மிட் கேப் ஃபண்ட்ல 3 ஸ்க்ரீன் அவுட் ஆகுது. அப்போலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்போலோ டயர்ஸ பார்த்துருவோம். இதுக்கு முக்கியமான காரணம் பிபி ரேஷியோ 2.26ல இருக்கு. அதனால நம்ம அப்போலோ டயர்ஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த அப்போலோ டயர்ஸ நம்ம பார்க்கும்போது, நம்ம முக்கியமா முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன் இது இவ்வளோ லோவா இருந்திருக்கு ஷேர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் தாண்டி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இவங்க வேற ஏதோ ஒரு கம்பெனிய டேக் ஓவர் பண்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் போட்டு அதுக்கான ப்ராசஸ்ல போனாங்க. அந்த கம்பெனிய டேக் ஓவர் பண்ணினா, அதையும் இதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி அப்போலோ டயர்ஸுக்கு இல்லாமல் இருந்ததுனால, ஷேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 150 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நாங்க அந்த ஐடியாவ ட்ராப் அவுட் பண்ணிட்டோம்னு அனவுன்ஸ் பண்ண உடனே தான் ஏற ஆரம்பிச்சுச்சு. ரூ. 140 இருந்து ரூ. 180 போனதெல்லாம் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் அத டீல் பண்ணாததுனால நான் அத ஃபாலோ பண்ணல. ஸோ, அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்ப அத ட்ராப் அவுட் பண்ணிட்டு இப்ப இவங்களுடைய மார்க்கெட்ட கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அப்போலோ டயர்ஸ் எங்கெங்கெல்லாம் டயர் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, கார், எஸ்யூவி, வேன்ஸுக்கு, பைக், ஸ்கூட்டர்ஸுக்கு, அக்ரிகல்ச்சுரல் அ க இதுக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கு. ட்ரக் அண்ட் பஸ்ஸஸ்க்கு இருக்கு. இண்டஸ்ட்ரியல், எர்த் மூவர்ஸ் இந்த மாரி எல்லா செக்மென்ட்டுக்குமே இவங்க டயர ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ, அப்ப எந்த செக்மென்ட்டையும் விட்டு வைக்கல. ஸ்பெஷாலிட்டி செக்மென்ட் அதெல்லாம் விட்டு வைக்கல. எல்லாத்துலயுமே பண்றாங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ட நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வருஷம் ரூ. 24,000 கோடி இவங்களுக்கு ரெவென்யூ கிடைச்சிருக்கு. நெட் இன்கம் ரூ. 1,104 கோடி நெட் இன்கம் வந்திருக்கு. போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரூ. 3,000 கோடி ரெவென்யூ கூடியிருக்கு. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ரூ. 400 கோடி ப்ராஃபிட் கூடியிருக்கு. ரூ. 3,000 கோடி ரூ. 400 கோடி மோர் தென் 10% ப்ராஃபிட் கூடியிருக்கு. சரி. இப்ப இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க? எப்போதும் லாஸ்ல வரல. லாஸ்லயே வரல. இதுக்கு முன்னாடி ரூ. 1,100 கோடி பிப்ரவரி இது ஃபினான்ஷியல் இயர் 2016ல தான் ஹையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப தான் ரூ. 1,100 கோடி டச் பண்றாங்க. ஸோ, அப்ப கம்பெனி வளர்ச்சியில இருக்கு. இது இப்போ இன்னும் ஆட்டோமொபைல் செக்டார் இன்னும் வளர்றதுனால இவங்களுக்கு வளர்ச்சியில இருக்கிறாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு வளர்ச்சியில இருக்கிறாங்களே, இவங்க எத்தன கண்ட்ரில இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நெறைய கண்ட்ரில பார்க்குறாங்க. இங்க பாருங்களேன். இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னாக்க, அ இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலயும் இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாய்ங்க போல இருக்கு. இந்த லிஸ்ட்டே அப்படியே இருக்கு. ஸோ, அப்ப நெறைய கண்ட்ரில எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸும் நெறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி வருதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம பார்ப்போம். ஸோ, இப்ப இவங்களோட இது 10%க்கு கம்மியா தான் வருது. 10%ன்னா ரூ. 2,400 கோடி வந்திருக்கணும்.
அப்ப அதுக்கும் கம்மியா 5% தான் ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்குறாங்க. ஏன் 5% எடுக்குறாங்க? அப்ப கடன் ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கடன் வந்து கிட்டத்தட்ட 1/3 தாங்க இருக்கு. போன வருஷம் நெட் கரண்ட்ல இது நெட் நான் கரண்ட் லயபிலிட்டீஸ் போன வருஷம் ரூ. 7,184 கோடி இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் 7,600 கோடி இருந்தது. இந்த வருஷம் 6,400 கோடி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 700 கோடி ரூவாய்க்கு வந்து கடன் குறைஞ்சிருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டீஸோட கடன் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருக்கிறதுனால, இது மேக்ஸிமம் இவங்க நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து தான் எடுத்து குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ரூ. 700 கோடி நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஆல்ரெடி ரூ. 1,300 கோடி ப்ராஃபிட் இருக்கு. இப்ப ரூ. 1,100 கோடி ப்ராஃபிட் இருக்கு. இதுல ஒரு ரூ. 700 கோடி ஏத்தினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 1,900 கோடி வருது. 1,900 கோடி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ன்னு பார்ப்போம். 1,900 டிவைடட் பை 24,600 போட்டோம் அப்படின்னு சொன்னா 7% இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஸோ, இப்ப 7%ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி 28% வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் எடுக்காம, கம்பெனிய வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது கஷ்டம். சரி, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல 18% லாபம் எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ, இப்ப 10% லாபத்துக்கு தான் இவங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இவ்ளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கம்பெனியோட இத வந்து நம்ம வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல பேடுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. எத பேஸ் பண்ணினாக்க நம்ம வந்து அவங்க செக்டார் வைஸ் எல்லாத்தையும் பண்ணும்போது, அ பண் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரோத் வந்து லோ. வேல்யூவேஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கரண்ட் பிரைஸ்க்கு வேல்யூவேஷன் வந்து ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஆவரேஜ். இது வந்து மாடரேட் ரிஸ்க் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, மாடரேட் ரிஸ்க். ஸோ, அப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இன்கம்ல வந்து நமக்கு அ அந்த கடன கழிச்சுட்டாங்க. ப்ராஃபிட்லேருந்து எடுத்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7% ப்ராஃபிட் மார்ஜின் ஒர்க் ஆகுது. ஸோ, இப்ப இந்த மாரியான கண்டிஷன்ல வந்து கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்குவோம். கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு. 1/3 தான் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லோனாவே இருக்கு அப்படின்னா 30%. 30% 1/3ங்கிறது 30%. ஸோ, அப்ப அந்த 30% தான் உங்களுக்கு லோனா இருக்கு. 50% வந்தாலே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். 30%ங்கிறது கம்மி. அப்ப 0.3ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத நம்ம அங்க செக் பண்ணிக்குவோம். இப்ப ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஹோல்டிங்ஸ் வந்து இப்ப 2000 ஜூன் மாசம் வரைக்கும் ஹையா இருந்திருக்கு. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங். இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஏத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அத நம்ம பார்ப்போம். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து புரமோட்டர்ஸ் வந்து 37% வந்து ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. அது பிளெட்ஜ் இல்ல. வந்து பிளெட்ஜ் இருக்கு. கொஞ்சூண்டு பிளெட்ஜ் இருக்கு. இப்ப வந்து 0.4% வந்து பிளெட்ஜ்ல இருக்கு. பாக்கி யாரும் 36.94% ஆஃப் புரமோட்டர்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணல. ஸோ, இப்ப புரமோட்டர்ஸ் பிளெட்ஜ் பண்ணல அப்படின்னு சொன்னாலே, அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ, இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இதோட ரெவென்யூ சோர்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ட்ரக் அண்ட் பஸ்ஸு தான் வந்து நல்ல லீடிங்ல இருக்கு. அப்ப ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கும் அந்த அ இதுக்கு வந்து தான் அந்த இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்க்கும் தான் வந்து நெறைய கான்ட்ரிபியூஷன் வருது. பேசஞ்சர் வெஹிக்கிள் 2வது இடத்துல இருக்கு 89 பில்லியன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கிறாங்க தெரியல. லைட்டு லைட் ட்ரக்குக்கு வந்து 14, அதர்ஸ்ல வந்து 12.2 இருக்கு. இதுதான் இவங்களோட ரெவென்யூஸ். இப்ப பை கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏசியா பசிபிக், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கால தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஈரோப்ல கம்மியா இருக்கு. ஈரோப்ல 69 இருக்கு. அதர் கம்பெனிஸ்ல வந்து அ அதர் கண்ட்ரீஸ்ல வந்து 9 இருக்கு. அமெரிக்கால வந்து இவங்க என்ட்ரி ஆகல. 2016க்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப வரைக்கும் இப்ப இல்ல. ஸோ, அப்ப இது வந்து ஆஃப்ரிக்கா, ஏசியா, மிடில் ஈஸ்ட் தான் இவங்களுக்கு நெறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது. டிவிடெண்ட் இப்ப குடுக்குறாங்க. டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட
டிவிடெண்ட் வந்து ரூ. 3.25 குடுத்துருக்காங்க. போன தடவ ரூ. 3.50 கிட்டத்தட்ட அந்த ரூ. 3 ரேஞ்சிலேயே வந்து டிவிடெண்ட்ட வந்து 2016லேருந்து 21 வரைக்கும் குடுத்துருக்காங்க. 22க்கு குடுக்கல. 22க்கு குடுக்கல. போன வருஷம் ஏன் குடுக்கலைன்னு தெரியல டிவிடெண்ட். அதுக்கு முன்னாடி வருஷம் தான் குடுத்துருக்காங்க. இப்ப டிவிடெண்ட் குடுக்கலைனாலே இந்த கம்பெனிய எவ்வளோ தூரம் ஏத்துவாங்கங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப இதோட சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் 30% இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21. ஏன்னா இவங்க வந்து டோட்டல் டெப்ட்க்கு போவாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவிலே 0.4 தான் இருக்கு. அதுக்கப்புறம் லாங் டெர்ம் டெட் 1.3 தான் இருக்கு. அப்ப கம்பெனி வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இது ஒரு சைன். சால்வன்சி ரேஷியோல இது ஒரு சைன். இப்ப புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ரூ. 204 இருக்கு. அப்ப புக் வேல்யூ ரூ. 204 இருக்கு. நம்ம தியரி பிரகாரம் இந்த இதுக்கு வந்து 4ன்னு போட்டா கூட ரூ. 800 போகணும். அப்ப அது ரூ. 800 போகுமா போகாதாங்கிறத சப்சிக்வென்ட்டா நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். நம்ம வந்து இங்க பேசுறது எல்லாமே என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் பேசுறோம். எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் ஷேர் பண்றோம். அது தகவலா மாத்திரமே தான் பார்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. முதலீட்டு சம்பந்தமான ஆலோசனைகள் யாருக்கும் எதுவும் குடுக்கறதில்ல. பங்க வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கறதில்ல. பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நாங்க செய்யறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். எங்கள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்ப நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். நம்ம வந்து இந்த டே கேண்டில்லாம் பார்த்தோம்னா, எங்க போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து 12 மந்த்ஸ் கேண்டில்ல போயிடுவோம். 12 மந்த்ஸ் கேண்டில்ல போகும்போது நமக்கு வந்து எங்கே பாதை போகிறதுன்னு அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா? அது மாரி போய்க்கிட்டு இருக்கும். இப்ப 12 மந்த்ஸ் கேண்டில்ல இந்த இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ் ரீட்ரேஸ்மென்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. எங்க கொரோனா பீரியடோட லோ வரைக்கும். இப்ப அதிலிருந்து எடுத்து இப்ப இது மேல போகுது. நம்மளுடைய புக் வேல்யூ 204. புக் வேல்யூ 204 இருக்கு. புக் வேல்யூ 204 இருக்கிறதுனால, இத வந்து 4 மடங்கு நம்ம போட்டுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூவ 4 மடங்கு நம்ம போட்டுக்குவோம். அப்ப ரூ. 800 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரூ. 800 உடனே போவானான்னாக்க, உடனே போமாட்டான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 1.618 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறான். எப்ப வந்து இந்த மாரி வச்சிருக்கிறான், இப்படி பிரேக் அவுட் அதுவும் இந்த மாசம் தான். இது வந்து அ ஒன் 1 இயர் ஒன் இயர் கேண்டில்ங்கிறதுனால இது இப்ப காட்டிக்கிட்டு இருக்கோம். மந்த்லில போகும்போது எந்த மாசம் இத பிரேக் அவுட் பண்ணான்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும். அதனால முதல்ல மந்த்லியும் பார்ப்போம். மந்த்லியில பார்க்கும்போது, இந்த 618 வந்து இப்ப தான் பிரேக் பண்ணியிருக்கிறான். இப்ப தான் பிரேக் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கும்போது, இவனுக்கு எவ்வளோ தூரம் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, 2.618 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்குவோமே, 683 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 683ங்கிறது என்னது நமக்கு கிட்டத்தட்ட 4 தொற்றும். 683 683 டிவைடட் பை 204 போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 3.3 வந்து தொற்றுது. 3.3 தொடுது. 3.3 தொடுதுனாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். 4 கிட்டக்க வந்துட்டான். இவன் ஓவரால் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 1100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இப்ப இருக்கிறதுன்னு இல்ல, ட்ரெண்ட பேஸ் பண்ணி நம்ம போடும்போது ரூ. 1100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உடனே நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்ல. இது வந்து ஓவர் த பீரியட் ஒரு 1 வருஷம், 2 வருஷம்னு அந்த வருஷ கணக்குல நடக்கக்கூடிய சமாச்சாரம். இப்ப வந்து என்ன பண்ணலாம்னாக்க, நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப வந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள இருக்கு. இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு கரெக்ஷன் லேசா அப்படி வந்துட்டு, எக்ஸ்பைரி டயத்துல வந்துட்டு, இந்த கிறிஸ்மஸ் டயத்துல, நியூ இயர் டயத்துலலாம் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த டயத்துல இத தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லல. இந்த கிறிஸ்மஸ் டயத்துல, நியூ இயர் டயத்துலலாம் ஒரு ராலி நடக்கும். நார்மலா இது போன வருஷம் நடக்கல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 10, 7, 8 வருஷம் நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கும். இந்த இந்த பீரியட வந்து கீழ அடிக்கிற பீரியட உட்டுட்டு,
குரோத் பீரியட்ல எல்லா டயத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா போன வருஷம் நடக்கல. போன வருஷம் இப்படிதான் எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தோம். போன வருஷம் அது நடக்கல. இப்ப இந்த வருஷம் நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல, இது வந்து இவ்வளோ தூரம் ரெ அ அ 600 ரூ. 680 வரைக்கும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ரூ. 630. ஸோ அப்ப ரூ. 630லேருந்து ரூ. 680 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் ஆல்ரெடி 1.618 நம்ம வந்துட்டோம். அதனால இப்ப வந்து நம்ம கீழ இறங்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 300 கிட்டக்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரூ. 300 ரூ. 310 கிட்டக்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரூ. 310 கிட்டக்க இறங்கி, அங்கேருந்து நான் ரூ. 600 ஆக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து நான் ரூ. 600 ஆக்குவேன்னு சொல்லலாம். ஸோ, அப்ப எனிவே வந்து இப்பவே இப்ப அத பார்த்து இது இந்த மாரி பிரேக் அவுட்லாம் வந்துருச்சுனாக்க நம்ம நம்பி இறங்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் என்ட்ரி எடுத்துட்டோம்னா கூட, நம்ம வந்து மினிமம் லாஸ்ல எக்ஸிட் ஆகுறதுக்கான ஆப்ஷன்ஸ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ, அப்ப நான் எதிர்பார்க்கிறது இந்த கம்பெனி இப்ப கரெக்ஷன் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, ரூ. 680 வரைக்கும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா புக் வேல்யூ நம்ம அடுத்தடுத்து அப்டேட் ஆக அடுத்த வருஷம் புக் வேல்யூ ரூ. 250 போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே 5 நம்ம போட்டோம்னாக்கா ரூ. 1100 ரூ. 1000 ரூ. 1100 தொடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த கம்பெனியில இப்போ முதலீட போட்டு வச்சுக்குவோம். சரி இவங்க இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்களேன். இந்த இடத்த தாண்டி மேல ஏறவே இல்ல, உடைக்கல. ஏன்னா நான் சொன்ன இஷ்யூ நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழ இறங்கிருச்சு. இந்த இஷ்யூ நான் ஓடல. அதுக்கப்புறம் இப்ப தான் உடைச்சு மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல தான் உடைச்சு இந்த பார்த்தீங்களா ரூ. 150 இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நின்னுக்குச்சு. அப்புறம் இப்ப அந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததுக்கு பிறகு மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. மேல ஏற ஆரம்பிச்சுட்ருக்கு. இப்ப 1.618 வந்திருக்கு. சரி இப்ப இந்த 1.618 இல்லாட்டி நம்ம ரீட்ரேஸ்மென்ட்டோட 1.618 எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதுவரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அதே இடத்துல தான் இருக்கு. அதுவும் அதே இடத்துல தான் இருக்கு. அதனால 2ம் ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்ப இத உடைச்சு மேல வந்து போப்போறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா, இதுக்கும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்ப்போமே! போட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிரும். அந்த இடத்த தொடுறதுக்கே 689 வரைக்கும் போறதுக்கு 689 இல்லாட்டி 85 85 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 485 485 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப வந்து இன்னும் ஒரு ரூ. 20க்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 485 அத நான் மார்க் பண்றேன். 480 ஆயிப்போச்சு. கோஆர்டினேட்ல போய் 485ன்னு போட்டுருவோம். 485 அதுவரைக்கும் போட்டுருவோம். ஸோ, இப்ப 485 தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ, அப்ப 485 பிரேக் அவுட் பண்றானா, இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். 485 இப்ப இன்னும் ஒரு ரூ. 20 தானே, ரூ. 22 தான். ரூ. 22 ஏறிட்டு டொய்ன்னு கீழ இறங்கிருவான். நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு திருப்பி ஏறும்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்க, கீழ இறங்கிட்டு அப்புறம் தான் மேல ஏறுவான். ஸோ, ஆவரேஜ் பண்ணக்கூடிய சூழல் வரும். அதனால நம்ம வந்து இத பார்த்துக்குவோம். ஒரு ரூ. 20 இப்ப ஏறுறானான்னு பார்த்துட்டு, கீழ இறங்குறானாங்கிறதை பார்ப்போம். ஸோ, அப்ப இதுதான் இதோட நிலை. அப்ப அடுத்த வருஷத்துக்கு இத நம்ம வந்து 600 ரூ. 680 வரைக்கும் 630லேருந்து ரூ. 680 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கலாம். எப்ப வரைக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட். எய்தர் 374ல ரீட்ரேஸ் ஆகலாம். அப்படி இல்லைனாக்க ரூ. 300 வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகலாம். அப்படி ஆகுதுன்னா, எந்த இடத்துல திரும்புனாலும் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து வச்சுக்கிட்டு 630 டூ 680 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னுடைய அனுபவம். ஸோ, அப்ப கம்பெனி நல்ல கம்பெனி, குரோத் இருக்கு. புரொவைடட் இவங்க வந்து அ ரெவென்யூ ஃப்ளாட் ஆயிறக்கூடாது, ப்ராஃபிட் மார்ஜின் ஃப்ளாட் ஆயிறக்கூடாது, லாஸ் ஆயிறக்கூடாது. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கணும். புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகணும். அப்படி இன்கிரீஸ் ஆகும்போது, இது 4 டைம்ஸ் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, இப்ப வெறுமனே ரூ. 600ங்கிறது மினிமம் அமௌண்ட் நான் சொல்றேன்.
கிட்டத்தட்ட வந்து இது 1800 கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். 800 கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ, அப்ப 800 கடந்து போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும், அத நம்ம வந்து இம்மீடியட்டா நம்ம நம்ப வேண்டியதில்ல. ஏன்னா, சியட் கம்பெனியோடது, டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு, இதில ரூ. 800 போவானா? இல்லாட்டி 600 630லேருந்து ரூ. 680யோட ரிட்டர்ன் வருவானாங்கிறத நம்ம அப்புறமேட்டுக்கு முடிவு பண்ணிக்குவோம். டிசம்பர் மாசம் க்ளோஸ் ஆகட்டும். ஜனவரி 1 வீக் என்ன செய்றான்னு பார்த்துட்டு, அதுக்குள்ளயும் நம்ம டார்கெட்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வீக் வந்து இந்த இப்ப நம்ம பார்த்துருக்கக்கூடிய பவர் செக்டாரோட கம்பெனிஸ், ரயில்வே ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அம் பவர் செக்டார், இந்த ஆட்டோமொபைல் இந்த 2த்துக்கும் வந்து நம்ம வந்து கூகுள் ஷீட்ல வந்து எப்படி அத போட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். அதிலேருந்து எப்படி ஸ்க்ரீன் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் ஷீட்ட வந்து நம்ம இந்த வீக் சண்டே வந்து டெமோ பார்ப்போம். அந்த சண்டே டெமோ பார்த்துட்டு நீங்களும் கூட அத மாரி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. நம்ம அனலைசிஸ் தனியா இருக்கட்டும். நீங்க உங்களுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க நம்ம சொல்ற மாரி மெத்தடுக்குள்ள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய அனாலிசிஸும் இருக்கட்டும். நான் பண்ணக்கூடிய அனாலிசிஸும் உங்களுடைய அனாலிசிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் குடுக்கக்கூடிய அனாலிசிஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா, அதுவும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ, அப்ப இந்த கம்பெனிய வந்து நம்ம அ அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 630லேருந்து 680 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கலாம். அதையும் உடைச்சு மேல போனா ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ வந்து 485 வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்க கீழ ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கருதுறோம். ஸோ, அப்ப இத வந்து நம்ம பாத் போட்டு பார்ப்போம். பாத் போட்டுட்டு இங்க வந்து இப்படி போயிட்டு, திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்து போட்டுக்கிட்டோம். ரைட்டுங்களா? நன்றி நண்பர்களே.